இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி சொல்லும்போது நம்ம வந்து வீட்டில் எப்பவும் போல் இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புடலங்காய், சுரக்காய், குடமிளகாலாம் வச்சு பண்ணியிருப்பீங்களே. இதில் ஒரு சின்ன விஷயம் நான் மாற்றி பண்ண போகிறோம். இந்த குடமிளகா சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பக்கம் வேறு, பஜ்ஜி மிளகா பக்கம் வேறு. அதனால் இந்த பஜ்ஜி மிளகாவும் கருப்பு உளுத்தம் பருப்பு வச்சு பண்ண போகிற சட்னி தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறை பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய் சட்னி தேவையான பொருட்கள்: சிகப்பு பஜ்ஜி மிளகாய் 3 நம்பர், கருப்பு உளுத்தம் பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், கடலைப்பருப்பு 3/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 8 பல்லு, கடுகு 1/4 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். ஓகே, இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ரெசிபி நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் நமக்கு நல்லா வந்து ஒரு ஃபேட் கொடுக்குற ஒரு விஷயம், நல்லா ப்ரோட்டீன் கொடுக்குற ஒரு விஷயம், சரிங்களா? அதே டைமில் கருப்பு உளுத்தம் பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன். கருப்பு உளுத்தம் பருப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தோல் எடுக்காத உளுத்தம் பருப்பு ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கால் வலி உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தவங்க, இந்த போன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து இந்த உளுத்தம் பருப்பு வந்து கஞ்சாவோ இல்லை களியாவோ இல்லை ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் பக்குவத்தில் கொடுப்பாங்க. அதாவது மில்க் ஷேக்னா உளுத்தம் பருப்பில் வந்து பால் எடுத்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணுவாங்க வெள்ளத்தோட, அந்த மாதிரி பழம்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வகை வகையாக சாப்பிட்ருப்போம். அதே சட்னியில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுறேன், நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்த உடனே ஆஃபீஸுக்கு சட்டையை போட்டு காரில் உட்காந்து ஏசியில் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஏசியில் இருப்போம். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வருவோம். ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உடம்புல படவே. அந்த சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்காக டேப்லெட் சாப்பிடுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மிளகாவை நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து அலப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து அலப்பினம், நீட்டாக இருக்கும், சிவப்பு கலர் பஜ்ஜி மிளகா. நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் போனால் கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய ரெசிபி ட்ரை பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிளகா வந்து ஒரு சிக்கன் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கிரில் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இல்லை நான் சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அதில் பன்னீரை கிரேட் பண்ணிட்டு அதில் சீசனிங் போட்டு அதில் இந்த மிளகா உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நீங்கள் கிரில் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ அப்படிலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்டில், நல்லா இருந்தது ரெசிபி சாப்பிட்றதுக்கு. அது அப்படியே நம்மளோட கமகம சமையலில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு ஏதாவது விஷயம். இப்போது இந்த உளுத்தம் பருப்பு அதிகமாக போட்டிருப்பேன், கடலைப்பருப்பு கம்மியாக போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டு சின்ன சின்ன பூண்டை இதில் உடச்சி போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி, காரத்துக்கு வந்து 2 மிளகாய், 2லேருந்து ஒரு 2.5 மிளகாய் போடுறேன், சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். வேறு எதுவும் கஷ்டப்பட்டு தனித்தனியாக குக் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகாய் இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இந்த மிளகாய் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருக்க விதையை நான் எடுத்திருக்கேன். இந்த விதையை எடுத்த பிறகு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இது டேரெக்டாக விதையோடு போடும்போது காரத்தன்மை அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி காரத்தன்மை அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு விதையை எடுத்துடுறேன், சரிங்களா? இப்போது இந்த மிளகாவை மேலே, அதாவது தலைப்பகுதியும் கால் பகுதியும் கட் பண்ணிட்டு இதில் போடுறேன். இதோட கொஞ்சமாக உப்பு நம்ம என்ன பண்ணால் லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். மிளகாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிளகா இருக்குது. நம்ம பார்க்குறவங்க வந்து பச்சை மிளகா பார்க்குறோம், சிகப்பு பார்க்குறோம், அவ்வளோதான். இல்லை சில இடத்துல மஞ்சள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆரஞ்சு கலரில் இருக்குது மிளகா. ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து எல்லோ கலரில் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வகை டைப்ஸ் ஆஃப் சில்லிஸ் ஏகப்பட்டது இருக்குது. இது நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். அதே டைமில் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரைச்சி முடித்த பிறகு தாளிப்பு போட்டு நம்ம சாப்பிடணும்ல, அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. அந்த உளுத்த பருப்பும் இந்த மிளகாவும் நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே அரைச்சி நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டு ஒரு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த மிளகாவை லைட்டாக வதக்கியாச்சு. இந்த மிளகாய் வதங்கின பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். முழுமையாக நல்லா வதக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அப்படியே மேலே தெரியுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 60 to 70% அளவுக்கு குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாற்றிடும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.